ஹாய் டியூட்ஸ், நான் உங்களுக்கு யார் சின்ன மிஸ்டேக் வந்து ஹெவி டேமேஜ் அது என் லைஃப் இப்போ வந்தேன். ரொம்ப பெரிய மிஸ்டேக் இல்லை, சின்ன மிஸ்டேக் பட் ஹெவி லாஸ். எஸ், ஆர்சி பைக் கிராஷ் ஆகிடுச்சு. கிராஷ்ன்னு சொல்ல மாட்டேன், ஸ்லிப் ஆகிடுச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து 2 months ஆயிடுச்சு. சரி, எதுவும் போட்டுக்கல. சொல்லுது ஒரு 1 month வந்து பொங்கலுக்கு வண்டி வந்து எல்லாம் ரெடி பண்ணேன். பொங்கலுக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கரேஜ்லேருந்து இறக்கும்போது ஸ்லிப் ஆகிட்டு ஃப்ரண்ட்டு பிரேக் அடிச்சிட்டேன். ஸ்லோப்பில் இறக்கும்போது பிரேக் அடிக்கவும் கால் போன முடியாமல் வண்டி சாஞ்சிடுச்சு. வீலு ஸ்பிட் ஆகிடுச்சு. ஸ்பிட் ஆகிட்டு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக நொறுங்கி போச்சு. பண்ணணும், ரெடி பண்ணணும். அப்படித்தான் ஆச்சுன்னு பார்த்தா இன்னும் ஒரு செருப்படியும் வந்தது. ஓவர்டேக் பண்ணிட்டு ஒரு தாத்தாவை அடிச்சு தூக்கிட்டேன். என்ன போயிருந்தேன் இந்த மாதிரி டியூட்டி முடிச்சு நைட் 9 o'clock 9:30 இருக்கும். ஹோட்டலுக்கு போகலாம், எங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஹோட்டலுக்கு போகலாம். சரி போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா டைம் ஆகிடுச்சு, 9:30 ஆகிடுச்சு. சரி ஸ்டாஃப் ஓகே நல்லா, பட் உள்ள பார்த்தீங்கன்னா லேட் ஆகும், போக முடியாதுன்னாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாம், போயிட்டு எனக்கு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு போனேன். சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாமா, ஒரு ஜஸ்ட் 30 to 40 ரேஞ்சு. டப்புன்னு ஒரு தாத்தா குறுக்கில் வந்தார். இட்ஸ் ஓவர், ஆக்டிவாகவே நொறுக்கிட்டேன். இந்த மந்த் அப்படியே லாட் ஆஃப் ட்ராஜடி போகுது பாருங்க. ஹெவி லாஸ், சின்ன மிஸ்டேக்ஸ். ஃபஸ்ட்டு ஆர்சி பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் பிரேக் அடிக்காமல் கீர் போட்டு இருக்குங்க, கிளச்சு விட்டு ஆக்சிடென்ட். நம்ம கெத்தா ரைடர்லாம் ஓட்டுவோம், பட் நம்ம அவ்வளோலாம் இல்லை. அப்போ புரிஞ்சுது நம்ம பெரிய எல்லாம் இல்லை, நம்ம கற்றுக்கிட்டு நிறையாவே இருக்கு. பொறுமையாகவே ரைட் பண்ணுவோன்னு ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது டியோ தம்பியோடது பிரதர். ஆக்சுவலி தான் இன்னும் மிஸ்டேக் ஆச்சு. இதில் போகலாம் ஆக்டிவாவில் பார்த்தா, ஆக்டிவா பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இஸ் நைஸ். போனேன், பிரேக் அடித்தேன். ஹைலைட் தான், பிரேக் அடித்தேன், பிரேக் பிடிக்கல. போன ஃபாஸ்ட்டில் ஒரு 40 to 50 சம்திங் போயிருப்பேன். பிரேக் அடிக்கல. சரி தெரிஞ்சு போச்சு கிராஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தாத்தாவை பார்த்துட்டேன். தெரிஞ்சு போச்சு கிராஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஓவர் தூக்கிட்டு நான் பண்ண அளப்புற இருக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் 2 days பண்ணி ஒரு டீ கடையில் இருந்தேன். அப்போ ஒரு அண்ணா வந்துட்டு, தம்பி நீ பண்ண அளப்புற எப்படி தப்பா பாருது, அதனால வந்தா தெரிஞ்சவர், நீ அன்னைக்கு எப்படி பண்ண, அந்த ஆள் செத்துனா கூட போட்டு அப்படி அடிப்பியாப்பா அப்படின்றாரு. நான் பிகாஸ் எனக்கு அந்த டைமில் ஒரு என்ன பண்ணுறது தெரியாமல் போட்டு அவர் அடிச்சிட்டேன். கொடுத்தது எப்படி லெஃப்ட் ரைட்டு கள்ளத்தில் போட்டு அடிக்கிறேன், நெஞ்சில் போட்டு சிபிஆர் கொடுக்குறேன் விட்டாரா அப்படின்னாரு. அப்புறம் பல்ஸ் தெரிஞ்சுது, ஹார்ட் பீட் ரைட், ஹார்ட்ல கை சிபிஆர் கொடுக்கும்போது 2 பல்ஸ் தெரிஞ்சுது. நான் வேகத்தில் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும், ஹார்ட்டே கரெக்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து என்னோட ஃப்ரெண்டை விட்டுட்டு சும்மா போகிறேன், போர் அடிக்குதுன்னு. ஒன் டே அவங்க வீட்டில் கொஞ்சம் பசங்க நாங்கள் சும்மா மீட் பண்ணலாமே அப்படின்ட்டு, சரி நான் கேட்டேன் மீட் பண்ணலாமான்ட்டு. சரி வாங்க, நாங்கள் சரி போகிறோம். ஐயோ இந்த இடமா, இந்த இடத்த நம்ம மழைநாளில் மறக்கவே மாட்டேங்க ஐஸ். பிகாஸ் திஸ் பிளேஸ் இஸ் இந்த இடம் தான். ஒரு 2-3 years 2024 May 24 சம்திங் 28 சம்திங் டேட் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இந்த இடத்துல தான் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பாம்புடி தான் போயிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மெமரிஸ்லாம் மறக்க மாட்டேன். அந்த ஹிண்ட் இருக்கீங்களே, மறக்க மாட்டேன். மெமரிஸ். பட் அந்த ஃப்ரெண்டு கிடைக்கலாம் நான் கொடுக்க வச்சிருவேன்.
ஷேரிங், ஷேரிங் எவ்ரிதிங். சென்னை சிட்டில இப்படி ஒரு இடம் பண்ற மாதிரி இருக்குல்ல. இன்னும் இன்னும் பயங்கரமா இருக்கும். சிட்டிக்குள்ள இப்படி ஒரு இடமா? சன்செட். அங்க கூட்டிட்டு வந்து இந்த கிளினிக்கு இது பண்ண கிளினிக்கு தான் இது பண்ணது, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. பாவமா இருந்துச்சு அன்னைக்கு பார்க்கும்போது. எனக்கு எப்படித்தமா இருந்துச்சு, என்னடா நம்மளால அவங்களுக்கு ஃபால் டவுன் ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு. பிகாஸ் அவங்க மட்டும் போயிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்க சரி. அன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. சரி அவங்க சரி கொஞ்சம் கன்வென்ஸ் பண்ணுவோமேன்ட்டு 2 பேரும் போனோம். அவங்க 2 வீலர் அன்னைக்கு தான் 2 days ஆகுது 2 வீலர் வாங்கி. அந்த 2 வீலர் என்கிட்ட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் கொடுக்கலன்னா நினச்சிருந்தாங்க. பட் நான் அதை ஃபஸ்ட்டே ஓட்டிட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து ஓட்டுந்து. சரி ஓட்டலன்னு சொல்லி வாங்கி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். அப்புறம் வந்து அந்த பஜ்ஜி கீழேருந்து போகும்போது அந்த நிலைமையாயிடுச்சு. இருக்குது. ஆமா. அது இப்போ புதுக்கடை இருக்கிறாங்களா லாரிலாம் வந்து மாட்டிக்கிச்சு. சோப்பா இதான் சாய்ராம் காலேஜ் போகிற ரூட்டு வேற. காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே தானே போகிறப்போ போகிறோம். காட்டுக்குள்ளே வரப்போகுது சுற்றி சுற்றி காடாக இருக்கும். சரி சாப்பாடு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த லாஸ்ட் 2 months I saw lot of accident to me. சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலுமே லாட் ஆஃப் ஆக்சிடென்ட் கணக்கு இருக்குங்க. ஒரு 3 to 4 எனக்கு 3 to 5 சம்திங் அது நிறைய ஆயிடுச்சு. பட் ரொம்ப ப்ராப்ளமானது ஒரு 3 மேஜராக ஆனது. 3 மேஜர்னு சொன்னால் மைனர். ரொம்ப அடி இல்லை பட் ஆனால் ரொம்ப டேமேஜ். எனக்கு டேமேஜ் ஆகல பட் வெஹிக்கிளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. 3 வண்டி டேமேஜ். ஃபர்ஸ்ட்டு KTM RC 200 பொங்கல் அப்போ, பொங்கலுக்கு முன்னாடி அந்த சேம் டைமில் பொங்கல் அன்னைக்கு நானும் எங்கள் அண்ணனும் விழுப்புரத்துக்கு போத்தீஸில் ட்ரெஸ் எடுக்க போனோம். போயிட்டு அங்கே பார்க்கிங்கில் பார்க் பண்ணும்போது மண்ணு ஸ்கிட் ஆகிட்டு 2 பேரும் ஒன்று. எங்கள் அண்ணன் என்ஜினில் கால் சுட்டுடுச்சு. என் காலில் அடி ப்ளஸ் நான் போய் கார் கீழே கடற்கறேன் கார் கீழே. இதனால யாருக்காச்சும் நடக்குமா? மந்த்லி 3 ஆக்சிடென்ட். லாட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மந்த்துக்கு மேஜராக 3 ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி FZ1 நொறுங்கல. பம்பர் வந்து போயிட்டு வீலில் மாட்டி மூவ் பண்ண முடியாத லெவல் ஆயிடுச்சு. இதுதான் காய்ஸ் எக்ஸ்ப்ளோரிங். நடுவில் காட்டுக்குள்ள சிட்டி உள்ள காடு சிட்டி சொல்றது. ஆனால் சொல்றது சென்னை தாம்பரம் அவுட்டர்ஸ் சொல்லி இந்த ரூட்டு தாண்டி வந்துருக்கும். கார்லாம் விட்டுட்டாங்க. நிறையா விட்டாங்க. இந்த டைம் 7 மணி நைட்டில் ஒன் டைம் வந்தோம். எனக்கு பக்கம் ரோட்டில் வரத்துக்கு பகலில் அழகாக இருக்குல்ல. இயற்கை ரசித்தை
அந்த அண்ணன் ஃபோன் டிரைவ்லாம் பண்ணிட்டு போட்டாதீங்க காய், அதனால ஃபோன் பேசிட்டே டிரைவ் ஓட்டுறாரு. ஜஸ்ட் ஃபோன் கால் வந்தா கொஞ்சம் என்ன போட்டுங்க, இல்லை ஒன் சைடு ஹெட்ஃபோன் போட்டு ப்ளூடூத் போடுங்க, இல்லை இன்டர்காம் இருக்குது. அது நிறையா ஃபீச்சர்ஸ் வந்துச்சு. பட் ஒன் சைடாக போயிருப்பாங்க பண்ணிட்டு போகும்போதா ஆப்போசிட்ல வண்டி வந்து பிரேக் அடிக்க முடியுமோ ஒன் சைடு ஒரு டப்புன்னு விட்டு போயிடுச்சு வந்து. ஹெல்மெட் கொடுங்க, சேஃபாக இருங்க. ஆல்வேஸ் யூஸ் இன்டர்காம். ஹெல்மெட் கூட இன்டர்காம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நெட் பேண்ட் எதுவுமே ப்ளூடூத் எதனா யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லாவே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் கொடுத்து போடுவேன் ஒன் சைடுக்கு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்களா, இது சென்னைன்னு சொல்ல மாட்டாங்க. அதை எப்படி இருப்பாங்க, சென்னை அவுட்ரு இல்லை, சென்னைக்கு அந்த சைடு தான். சென்னை தான் இதுவும். பயங்கரமாக இருக்குல்ல ரோடு. ஏதோ நம்ம ஊருக்கு வந்த மாதிரி இருக்குது. சன்னை பாருங்களா மேலே அப்படி எப்படி இருக்கு. கிடைக்குது. நடுவர்பட்டு வர போகிறோம். நடுவர்பட்டு என்ன இதுதான் நடுவர்பட்டு. வரைக்கும் கிளமாச்சு பண்ணிருக்கேன். நினைக்கக்கூடாதுங்க, இதெல்லாம் பயங்கரமான ஏரியா. வச்சு கொடுவாங்க.